நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் அதை கூட 30-40 கூட போட்டுக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லாம 40 lakhs போட்டாலும் நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க, எந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் உங்களுக்கு இன்கமா இருக்கு, எப்படி மணி வந்து அதிகமாகுது சார்? இப்ப நீங்க ஏர்ன் பண்றீங்க, இப்ப நீங்க வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு சைடா வந்து ஃபியூச்சருக்கு குழந்தைக்கு ஒய்ஃபுக்கு உங்களுக்கு ஒரு 10 years கழிச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மணியை நீங்க எப்படி அதுக்கு உண்டான மேனேஜ் எப்படி பண்றீங்க? இப்போ இயர் ஆன் இயர் பண்ணுவீங்களா? எந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு சார்? என்ன அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? அதாங்க ஒரு 3-4 years நீங்க பார்த்து நீங்க அதான் வெயிட் பண்ணணும்னு நான் சொன்ன பாத்தீங்களா? இந்த டைம்ல உங்க உடனே 3-4 years உங்களுக்கு நமக்கு வந்து பிளஸ்ஸா போயிடுச்சு. ஏன்னா நம்ம கோவிடுக்கு முன்னாடில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இப்ப என்னோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ஆஸ் ஆன் ரேட் வந்து 18% கொடுத்துருக்கு, 20% வரைக்கும் கொடுத்துருக்கு. ஓகே சார். ஓகே, ஓகேங்களா? இதே வந்து கோவிடுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12% 13% தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து இப்ப நம்ம எது எப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. மேனேஜ் பண்றதுக்கு நான் சொல்றேன், ஒரு லாங் டேர்முக்கு கண்டினியூ பண்ணணும். ஒரு எஸ்ஐபியோ எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப வந்து நான் எந்த ஃபண்ட்ல போடணுமோ ஏதாவது ஒரு ஃபண்ட்ல நம்ம போட்டு விட்டுருவேன். நான் ஆஸ் அண்ட் வென் எனி டைம் நம்மளோட போலியோல போட்டுறோம்னு வச்சுங்களேன். அவ்வளவுதான். நான் வந்து எப்படின்னா பேஸ்கெட்டா பிரிச்சாச்சுங்க. இது வந்து சைல்டு எஜுகேஷனுக்குன்னா நான் இந்த செட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல போடுறேன், மார்க் பண்ணியாச்சு. அப்ப எனி டைமுக்கு வந்து இந்த சைல்டு எஜுகேஷன் ஃபண்டை தொட மாட்டேன், ஏன்னா இதை மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஆக்சுவலா உங்களுக்கு மார்க் பண்ணலையா உங்க இதுல? சார் இல்ல சார். ஓகே, நம்ம மார்க் பண்ணிடலாம், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மார்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட ஆப்லயே அது காட்டும், இது ரெண்டும் மார்க் இந்த ஒரு பர்பஸ்க்காக. அப்ப நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். இந்த பர்பஸ்க்கு மார்க் ஆகும். அப்ப வந்து ஆமா சார், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க சார். அதை நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஒரு பர்பஸ் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நமக்கு நீ கரெக்டா கேட்டீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படின்னா நீங்க வந்து எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ணணுங்க. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப வந்து எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்களா, டைம் ஃபேக்டர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேங்களா? 3 years போட போறோமா, 5 years போட போறோமா, 7 years 10 yearsன்றது நம்ம கையில இருக்கு. நம்ம எவ்வளவு பணம் போட போறோம், எஸ்ஐபியா போட போறோமான்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. லம்சமா போட போறோம்ன்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எவ்வளவு பணம் போட போறோம்ன்றது நம்ம கண்ட்ரோல் இல்ல, ரெண்டுமே பண்றோமான்றதும் இருக்கு. ஏன்னா இப்ப எந்த எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா எஸ்ஐபி போயிட்டு இருக்கோம், எப்பயும் திடீர்னு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைச்சிருந்தா கூட 2000 ரூபாய் நம்ம போடணும்னா போட்டுடலாம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல். எது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா ரிட்டர்ன்ஸ். ஆமாங்க. ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு அளவுக்கு பார்ப்போம், ஒரு 3 வருஷம் பார்ப்போம், 4 வருஷம் 5 வருஷம் பார்ப்போம்னு வச்சுங்க. யாராவது ஒருத்தர் சரியில்லை, அப்ப வந்து அந்த கேட்டகரியில அவன் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மிங் இருக்கான்னு நம்ம மாத்துறது கண்ட்ரோல்ல இருக்கு நம்மளுது. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? ஆனா வந்து மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸே சொல்றேன் நான், ஓவராலா மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸே கம்மியா இருக்குன்னா நம்ம எதுவும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. கண்டிப்பா. ஆமாங்க சார். அப்போ வந்து நம்மளோட டியூட்டியை ஒழுங்கா பார்த்தோம்னா சிம்பிள் கான்செப்ட், நம்மளோட ரெகுலரா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் கிடைக்கிற ரிட்டர்ன் நமக்கும் கிடைக்க போகுது இல்ல. ஆமா, உண்மைதான் சார். ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணோம்னா அதோட நல்ல ரிட்டர்ன் கிடைக்க போகுது. நல்லா மேனேஜ் பண்ணணும்னா என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஃபியர்ல விக்கிற டைம்ல நம்ம இன்னும் கொஞ்சம் போடுறது, அதான் மார்க்கெட் விழுற டைம்ல. கண்டிப்பா. ஆமா சார். அதுதான் கான்செப்ட். மார்க்கெட் வந்து 20% 30% விழுது, அப்ப ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு ஏதோ ஒரு கிரைசிஸ்ல விழுதுன்னும் போது அப்ப மட்டும் நம்ம இத மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருந்தாதான் போட போறோம் அப்ப கூட இல்லைங்களா. ஆனா வந்து என்ன பண்ணணும்ன்றா அந்த பயத்துல வெளியேறாம நம்ம வந்து போடுறோம்னு வச்சுங்க பணத்தை, அதெல்லாம் அடிஷனல் ரிட்டர்ன். நார்மல் இன்வெஸ்டர் இருப்பாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் எஸ்ஐபி போடுறாரு, அவர் எதை பத்தியும் திங்க் பண்ணல, ஏன்னா அவருக்கு ஐடியாவே கிடையாது, மாசம் 10,000 ரூபாய் போட்டுட்டே வராருங்க அவரு. ஓகேங்களா? அவர் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர். நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு புரியுது, அப்ப மார்க்கெட் விழுந்துருக்கு, ஏதோ ஒரு ரீசனுக்காக விழுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் தான், ஆனா இப்ப வந்து மார்க்கெட் NAV டவுன் ஆயிருக்குது. கண்டிப்பா. ஆமா சார். கொஞ்சம் அடிஷனலா போடுறீங்க, அப்ப உங்களோட ரிட்டர்னும் ஃபர்ஸ்ட் போடுற இன்வெஸ்டரோட ரிட்டர்னும் வேரி ஆகும் இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. அதனால ரிட்டர்ன் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம டிசிப்ளின்னா இதுதான் டிசிப்ளின். நம்ம சிஸ்டமேட்டிக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன், மார்க்கெட் விழும்போது என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போடுறேன். இந்த வேலையை நம்ம பார்த்தா போதும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத என்னன்னா 12% வரப்போதா, 15 வரப்போதா, 18 20 இல்ல 20 வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறது, இல்ல 16 வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்காம நம்ம வேலையை கரெக்டா பண்றோம். இதுதான் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அப்புறம் வந்து இப்ப சைல்டு எஜுகேஷன் நம்ம ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல வச்சிருப்போம் இல்லைங்களா. காலேஜ் போகும்போது ஒரு 10 வருஷத்துல எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் தேவை, இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு தேவைன்னு நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இப்ப நான் என்னோட டார்கெட் உங்களுக்கு காட்டுறேன், நான் ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு. அப்ப வந்து அதுல வந்து நான் 50 lakhs வச்சிருக்கேன். ஓகே சார். ஓகேங்களா? 1 சீன் வச்சிருக்கோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி ரெண்டும் உங்களுக்கு காட்டுறேன் நான். எப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக வேணும் எனக்கு ஒரு பணம், இதுக்கு சைல்டு 1க்கு சைல்டு 2 அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம், இவ்வளவு பணம் வேணும், 50 லட்சம் வேணும்னா. நம்மளோட வேலையை நம்ம போட்டே வரோம் பாத்தீங்களா, அதுல வந்து இவ்வளவு அந்த நம்ம இதுலயே ட்ராக் பண்ண முடியும். அதுல வந்து இவ்வளவு டார்கெட் அச்சீவ்டு, இவ்வளவு அமௌண்ட் அச்சீவ்டுன்னு வரும். ஓகே சார். பர்சன்டேஜும் காட்டும் அதுல, 25%, 50% முடிச்சாச்சு, 60% முடிச்சாச்சுன்ட்டு.
ஓகே அப்போ சார். நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணும்போது நமக்கு நல்ல மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, கையில கிடைக்கும் போதெல்லாம் பணம் போட்டிருக்கோம் அப்படின்னும் ஆமா போது சார். 10வது வருஷத்துக்கு பதில் ஒரு 7வது வருஷமோ 8வது வருஷமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஓகே சார். நம்ம 10வது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஏன்னா நமக்கு தேவையான கார்பஸ் வந்துச்சு. ஆமா கண்டிப்பா. நமக்கு வந்து 10வது வருஷத்துல ஆக்சுவலா மார்க்கெட் விழுமான்றதும் தெரியாது நமக்கு. கண்டிப்பா. ஆமா ஒரு சார். 2 வருஷம் முன்னாடி சேஃப்டி பண்ணிடணும். ஓகே. ஓகேங்களா? அந்த சேஃப்டியை தான் நான் என்ன சொன்னேன், நம்ம டெட்ல கம்ப்ளீட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல டெட் ப்ராடக்ட் போயிடணும். ஓகே சார். அதுல ஓகே. P2P கூட நான் அட்வைஸ் பண்ணலைங்க. ஓகே. ஆமாமா. நீங்க டைரக்டாவே நம்ம அங்க என்ன பண்ணணும், நமக்கு வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் மெயின். கண்டிப்பா. ஆமா சார். ரிட்டர்ன் எல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்ப நம்ம வந்து இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம காலேஜுக்கு போறாங்கன்னா அப்ப ப்ரொடெக்ஷன் தான் மெயின் நமக்கு. கண்டிப்பா. ஆமா சார். அப்ப அந்த ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அந்த டைம் அச்சீவ் பண்ண உடனே ம். அந்த இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு டெட் ஃபண்ட்ல போட்டுடணும். ஓகே சார். டெட் ஃபண்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து கார்ப்பரேட் பாண்டோட சேஃப்டி. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப கார்ப்பரேட் பாண்ட்லன்னா நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் வரும்ட்டு. அப்ப ஆமா ஏதாவது சார். ஒரு ஆகுன்ற பயம் கிடையாது. கண்டிப்பா. அந்த DHF எல்லாம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி பயம் எல்லாம் நமக்கு இருக்காது. அது ஓகே எவ்வளவு சார். பாண்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு இதுல போட்டோம். அது கூட பாத்தீங்கன்னா 2-3 ஏம்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணி போட்டுருந்தோம் டெட் ஃபண்ட்ஸ் கூட. ஓகே ஏன்னா சார். இந்த ஓகே. பிராங்க்லின் டெம்பிள்டன் மாதிரி கேஸும் ஆகக்கூடாது. இல்ல ஆக்சிஸ் மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு அது திடீர்னு நம்மளால ரிடம்ஷனுக்கு ப்ராப்ளம். நமக்கு என்னங்க, நம்ம கிட்ட கார்பஸ் சேர்த்தாச்சுங்க, அந்த கண்டிப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஆமா. பேமெண்ட் கொடுக்கணும் போது அந்த டைம்ல ஏதோ ஒரு நியூஸ்ல அவங்க ஏதோ ஒரு ரீசன் நமக்கு ரிடம்ஷன் பண்ண முடியலன்னு வச்சுங்க, அது கண்டிப்பா. ப்ராப்ளம் ஆயிடும் இல்லைங்களா? அதனால ஒரு கண்டிப்பா 2-3 சார். ஏம்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுங்க, அந்த டெட் ஃபண்ட்ஸ்லயே சொல்றேன். ஓகே சார். ஓகே. தேவையானதை எடுத்து நம்மளால பேமெண்ட் பண்ணணும். இப்படிதான், இவ்வளவுதாங்க சிம்பிள் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும்ன்ற நான். ஓகே சார். ஓகே. ரொம்ப நம்ம வந்து 2-3 ஃபண்டோட NAV கம்பேர் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு இதை விட்டு அதுல போயிடலாமா, அதுல விட்டு திருடலாமா, நிறைய டைம் நம்ம வந்து மாறிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கூட ஓகே. அஃபெக்ட் ஆகுன்ற நம்மளோட கண்டிப்பா. ஓவரால் ரிட்டர்ன்ஸே சொல்றேன். கண்டிப்பா சார். ஏன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி கால் எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? சில பேர் ஆமா வந்து சார். வேல்யூ ஆமா. பேஸ்ல போவாங்க, சில பேர் வந்து growth ஸ்டைல்ல பண்ணுவாங்க, ஒரு ஆமா சிலர் சார். வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட், ஓகே சார். பிளெண்ட்னு வந்து 2 ஸ்டைலுமே அவங்க கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயும் டிஃபரெண்டா தானே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஆமா சார். ஒருத்தர் 2 பேர், உண்மைதான். ஏன்னா நீங்களே பாத்திருப்பீங்க, ஒரு டைம் பாத்தீங்கன்னா குவாண்ட் ஒரு டைம் பராக் பரிக்னுவாங்களா. அதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா LNT எல்லாம் ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமா. SBI எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சார். கரெக்டா? எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இந்த வருஷம் 2 வருஷம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 3வது வருஷம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவரோட கான்செப்ட் அவர் பண்றவரு, அவரோட குவாலிட்டி ஒன்னும் கம்மியாக போறது இல்லை இல்லைங்களா? யார் ஃபண்ட் ஆமா சார். மேனேஜர் மாறல, அவரோட ஓகே. குவாலிட்டி, அவரோட திங்கிங், அவரோட என்ன இருக்குதோ, அவரோட கெப்பாசிட்டி அதுதான். இப்போ ஆமா ஒர்க் சார். ஆகலைன்னா மார்க்கெட் நாட் சப்போர்ட் பண்ணல அவருக்கு. ஆமா. அதான் உண்மை. அவருக்கு டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம் கொடுக்கணும்ன்றேன் நான். 3 இயர்ஸ் கண்டிப்பா 4 சார். இயர்ஸ் டைம் கொடுத்தோம்னா அவங்க வேல்யூ ஸ்டைல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ பிக்கப் ஆகும்போது பிக்கப் ஆகும். கண்டிப்பா. ஆமா சார். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பிஹேவியரை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம்னாவே போதுங்க.